ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் சஸ்ன புஷ்பலிங்கம் சேனல் ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம ரிவ்யூ பண்ண போகிற திரைப்படம் மௌலி சூர்யாவுடைய இயக்கத்தில் ஜெசிகா ஆல்பா, மார்க் வெபர் மற்றும் பலர் இணைந்து நடித்து நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கிற திரைப்படம். படம் பேர் என்ன? ட்ரிகர் வார்னிங். கரெக்ட், ட்ரிகர் வார்னிங். படத்தை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய ஹீரோயின் ஜெசிகா ஆல்பா இந்த படத்தில் பார்க்கர் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கர் சிரியாவில் இருக்கிற யூஎஸ் ஆர்மியில் மிலிட்ரி காம்பேட் ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சோல்ஜராக காமிக்கப்படுறாங்க. ஓப்பனிங் சீனே கார் சேசிங்கு, ஃபைட்டு அப்படி இப்படின்னு அடாவடி தடாலடியாக ஓப்பன் பண்ணுறாங்க படத்தை. ஸோ இந்த காம்பேட் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அவங்க ஆர்மி பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஷெரீஃப் மிஸ்டர் ஜெஸியும் பார்க்கரும் வந்து காலேஜ் டைம்லேயே லவ்வர்ஸு. சில பல காரணங்களால் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷெரீஃபாக இருக்கிற ஜெஸி வந்து பார்க்கருக்கு கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு சேட் நியூஸ் பார்க்கர், உங்களுடைய அப்பா ஹாரி வந்து அவருக்கு சொந்தமான மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடிபாடுகளில் சிக்கி இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் பார்க்கர் சிரியாலேருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு வராங்க. வந்துட்டு அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஷெரீஃப் மிஸ்டர் ஜெஸ்ஸியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுரங்கத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க மனசு வந்து நம்ப மறுக்குது, அவங்க அப்பா வந்து இடிபாடுகளில் சிக்கி இறந்துட்டார் அப்படின்றது. பிகாஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டு மைக் சொல்லியிருப்பான், அந்த மாதிரி அப்பா சுரங்கத்துக்குள்ள எப்பவுமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சிருப்பாரு அந்த சுரங்கத்தை வந்து தோன்றதுக்காக. மேபி அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தெரியாமல் வெடிச்சு அப்பா இடிபாடுகளில் சிக்கி இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் பார்க்கருக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டார். பிகாஸ் அவரும் வந்து ஆல்ரெடி ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்க சைடு ஒரு விசாரணை ஆரம்பிப்பாங்க. சரி, என்னதான் ஆச்சு, என்ன ரீசனாக இருக்கும் அப்பா இறந்ததுக்கு காரணம் அப்படின்றத அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இப்படி விசாரணை பண்ற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, அவங்க ஊர்ல வந்து ஒரு ஆர்மி டெபோட் ஒன்று இருக்கும், அதாவது இந்த ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஆயுத கிடங்குல யூஎஸ் ஆர்மிக்கு சொந்தமான நிறைய ஆயுதங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஆயுத கிடங்குல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வச்சிருந்த அந்த சுரங்கம், அந்த மைனுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பாதை ஒன்று உருவாக்கி அது மூலமா நிறைய ஸ்மக்லிங், அதாவது யூஎஸ் ஆர்மிக்கு சொந்தமான வெப்பன்ஸை வந்து மாஃபியாவுக்கு ஸ்மக்லிங் பண்ற ஒருத்தர் இருப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்விஸ். அண்ட் இந்த எல்விஸ் தான் நம்ம ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஷெரீஃப் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சொந்த தம்பி. அண்ட் இப்படி எல்விஸ் யூஎஸ் ஆர்மி கண்ணில் மண்ணை தூவிட்டு இல்லீகலா பண்ற ஸ்மக்லிங்க்கு அவங்க அப்பாவும் வந்து கூட்டு, அதாவது யாருன்னா எல்விஸ், அதுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் ஜெஸி அவங்களுடைய அப்பா வந்து யூஎஸ் செனேட்டராக இருப்பார் அந்த ஏரியாவுக்கு. மிஸ்டர் ஸ்வான் அவரும் வந்து இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவார். அண்ட் இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் பார்க்கர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அப்பாவின் சாவிற்கும் வந்து இவங்க தான் காரணம். பிகாஸ் அவருடைய சுரங்கம் மூலமா இப்படி ஸ்மகிள் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தடுத்துருவாரு. யூஎஸ் ஆர்மிக்கு இதை இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லும்போது ஹீரோயினோட அப்பாவை வந்து போட்டு தள்ளிடுறாங்க இந்த கும்பல். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் பார்க்கர் தன் அப்பா சாவுக்கு வந்து பழிவாங்கிறதுக்காகவும் யூஎஸ் ஆர்மி கிட்ட இருந்து ஸ்மகிள் பண்ற வெப்பன்ஸை வந்து திருப்பி யூஎஸ் ஆர்மிக்கே கொண்டு போய் சேர்க்கணும், டொமஸ்டிக் டெரரிசத்தையும் இந்த மாஃபியாவும் வளர விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காகவும் எப்படி இந்த கும்பலை வந்து பழித்திக்க போறாங்க அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் கிளைமேக்ஸ். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ்க்கே போயிடுவோம். படத்துடைய ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். இதோட சிம்பிளாக யாராலையும் எழுத முடியுமான்றது எனக்கு தெரியல. சரி, ஸ்டோரி தான் சிம்பிளாக இருக்கே, ஸ்க்ரீன் பிளே கேரக்டரைசேஷன்ஸ் அதாவது வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேவும் சுமாராக தான் இருக்குது, கேரக்டரைசேஷன்ஸும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. படத்தில் ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு கேரக்டரையும் இன்டெப்த் இறங்கி இன்னும் நல்லா கலர்ஸும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு பண்ணிருக்கலாம். ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது படத்தில். நம்ம ஷெரீஃப் இருக்காரு இல்லைங்களா, அவரே வந்து பெருசாக ஒரு வேலை பார்த்து விடுவார் கதையில். ஸோ அந்த ஒரு விஷயம் பாராட்டலாமே தவிர்த்து மற்றபடி படமே ஆல்ரெடி சின்னது, 2 மணி நேரத்துக்குள்ளே தான். பட் இருந்தாலும் எப்படா முடிச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு வந்து மேஜர் வீக்னஸ். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சொல்லலாம். பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், அண்ட் படத்துடைய ஆர்ட் டைரக்ஷன், அந்த கேவ்லாம் காமிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மைனா, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி படத்தில் நல்லா இருக்குங்க. அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து
நல்லாவே எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஓப்பனிங் சீனே வந்து ஒரு நல்ல கார் சேசிங் அண்ட் ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த மைன் சுரங்கத்தை வந்து டெமாலிஷ் பண்ற சீன்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டன் கோரியோகிராஃபருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இதை தாண்டி படத்துல பாசிட்டிவ்ஸ்ன்னு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படி இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் வெயிட் டவுன் பண்ணி பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் தரணும்னா, ட்ரிகர் வார்னிங் திரைப்படத்துக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொடுக்க போற ரேட்டிங் 2.25 அவுட் ஆஃப் 5. நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது படம் பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, இந்த படத்தை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. அண்ட் நீங்களும் படத்தை பார்த்துட்டு இல்லை ஆல்ரெடி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் எடுத்துட்டிங்கன்னா நான் தொடர்ந்து போடுற ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு திரைப்பட ரிவ்யூவோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஸ்ன புஷ்பலிங்கம். டேக் கேர், பபாய், see you and peace.